ஓ மை காட்! சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தான் அப்ளை பண்ண போகிறோம் டீச்சர். நம்ம எக்ஸாம் போஸ்ட்போன் ஆக போகுது. பாருங்கள், அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாருங்கள். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். டைரக்ட் ரெக்கமெண்ட் ஃபார் த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் 1 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. நம்ம எல்லாருக்குமே ஃபார் த கைண்ட் அட்டென்ஷன் ஆஃப் த கேண்டிடேட் அஸ்பைரிங் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் கிரேட் 1 நம்பர் 1 2021 டேட்டட் 11 அதாவது 11 பிப்ரவரி மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இந்த மாதிரி 1 வந்து மார்ச் 1 நீங்கள் டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் வந்தனால அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போஸ்ட்போன் ஆயிருச்சு. The date on which the online application will be available for the candidate will be informed shortly. நம்மளுக்கு வந்து எப்போ வந்து திரும்ப அந்த அப்ளிகேஷன் வந்து டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கூடிய விரைவில் அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் பார்த்துக்கோங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் விட்டுருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி அப்ளை பண்ண முடியாது, அவங்க திரும்ப அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து எந்த டேட்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ படிக்க ஆரம்பிங்க, படிச்சுட்டே இருங்க. நம்ம அவங்க சொல்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம், படிச்சுட்டே இருப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.